ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது. உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழஎழ, நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம், திரள்நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துறையுரு உரை சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அழகிய தமிழ் பாடல்கள். இதுவல்லவோ தமிழை வளர்க்கும் விதம் இல்லையா? எவ்வளோ அழகான வார்த்தைகள், எவ்வளோ பக்தி, அதில் என்ன ஒரு பாவனை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அழகிய திருப்பள்ளி எழுச்சி இது. இப்போ அருணன் இந்திரன் திசை அணுகினன் அப்படின்னு சொன்னால், அருணன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த சூரியனை குறிக்கக்கூடியது. இந்திரனின் திசையை அடைந்தான். கிழக்கில் விடியற்காலையில் செந்நிறம் படர்ந்துள்ளது, அதனால் இருள் அகன்றது இல்லையா? அந்த வெளிச்சம் வர வர இருள் அகன்றது. அதுதான் அருணன் இந்திரன் திசை அணுகினான், இருள் போய் அகன்றது அப்படின்னு சொல்லி, உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழஎழ. இப்போ உன்னுடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது. அப்போ சூரியன் எதனால் தெரியுமா உதிக்கிறது? சூரியன் உதிக்கிறதுனால பகவான் எழுந்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாதான். ரிவர்ஸில் சொல்கிறார், உன்னுடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணை சூரியன் எழுகிறது, அதனால் அந்த சூரியன் உதயமாகிறது. அப்போ உன்னை பொறுத்து தான் அது அப்படின்னு சொல்கிற விதமாக, நயன கடிமலர் மலர அப்படின்னா கண்களை போன்ற மனமுள்ள மலர்கள் மலர்கின்றன இல்லையா? உன்னுடைய கண்கள் பார்த்தா மனமுள்ள மலர்கள் எப்படி மலர்கின்றதோ அது மாதிரி இது மலர்கின்றது அப்படின்னு சொல்லி, அப்போ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலும் அண்ணலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரளாக ரீங்காரம் இடுகின்றன அப்படின்னு சொல்லி, அந்த கண்கள் எப்படி இருக்காங்க, கண்மணிகள் அப்படியே வண்டுகள் மாதிரி உள்ள அவ்வளோ கருப்பாக அவ்வளோ அழகிய வண்டுகள் போல திரளாக ரீங்காரம் இடுகின்றன. கண்கள் இப்படி போகிறத பார்த்தா வண்டுகள் நகர்ற மாதிரி இருக்கான். அப்போ அந்த மாதிரி மற்ற அண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் அப்படின்னு சொன்னால் இதனை உணர்வீர்கள் அப்படின்னு சொல்லி, திரளாக ரீங்காடம் இடுகின்றன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே இதனை உணர்வீர் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எழுந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இவையோர் அப்படின்னா இதனை உணர்வீர். அவர் எப்படிப்பட்டவரா? அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருளாகிய செல்வத்தை தரவரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே இல்லையா? ஆனந்தம் மலை மாதிரி இருக்கான், அதை செல்வம் மாதிரி தந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர். அந்த ஆனந்தத்தை தரக்கூடியது யார்கிட்ட இருக்கு? பகவான் மட்டும்தான் ஆனந்தத்தை தரக்கூடியவர், மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தத்தை பறிக்கக்கூடியவர்கள். அதனால் வேர்ல்ட் டிபெண்ட்லேருந்து என்ன இருக்கணும்? காட் டிபெண்ட்டாக இருக்கணும். அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. எப்படி அலைக்கடல் ஓயாமல் வந்துன்னு இருக்குமோ அது மாதிரி பகவானுடைய அருளும் நமக்கு கிடச்சுட்டே இருக்குது. நீ அப்படி கிடைக்கிறதுக்கு நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அருணன் அப்படின்ற வார்த்தை முதல்ல இருக்கு இல்லையா? அது யார் அப்படின்னு சொன்னால் சூரியனின் தேர்ப்பாகன் தான் அருணன். அப்போ அந்த செந்நிற அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ அருணன் வந்துட்டான், அப்போ சூரியனும் வந்ததா கணக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்படி பாடி இங்கே எழுந்துக்கணும், பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு பகவானை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பக்கூடிய பாசுரம் பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது. ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.